நண்பர்களே, திடீர்னு பார்த்தீங்களா மேஜிக்லாம் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இருட்டாக இருந்திருக்கும், திடீர்னு வெளிச்சமாயிட்டு பாருங்க. நம்மளால டைம் ட்ராவல் மட்டும் இல்லைங்க, நம்மளால மேஜிக்கும் பண்ண முடியுங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டே இருந்தேன், கண்டினியூவாக சுற்றி பார்த்துட்டே இருந்தோமோ, பார்க்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிகிட்டே இருந்தேன். அட் அ டைமில் என்னாச்சுன்னா கோபுரோவில் சார்ஜ் இல்லைங்க. சார்ஜ் இல்லாமல் சடன் ஆகிட்டு நண்பா, சடன் ஆயிடுச்சு. ஸோ சேட் ஆகி போச்சுங்க. அதனால அப்படியே அதை இது பண்ணிவிட்டு அந்த தடவை போனோங்க. ஃபுல்லாக நம்ம நைட்டு அதாவது 2 மணி இடத்துல பார்த்தாங்க. ரொம்பலாம் இடம் இல்லைன்னாங்க சொன்னாங்க கேலிப்பட்ட வரைக்கும். அதனால பார்த்தாங்க அங்கே ஒரு பெரிய தெப்பக்குளம் உண்டு. அந்த ஏரியா பார்த்துருப்பேன், இந்த வீடியோவில் போட்டுருவோம் பார்த்துருப்பீங்க. ஸோ தெப்பக்குளம் இருக்குங்க. அது போக என்னென்னு பார்த்தோம்னா கோயில் தாங்க அதிகமாக இருக்குது. மதுரையில் மேக்ஸிமம் மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாமே ஃபேமஸான கோயிலுங்க. அதுதாங்க கோயில் மேக்ஸிமம்ல ஒரு முக்கால்வாசி இங்கே கோயில் தாங்க ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப சுற்றி பார்க்குற இடம் அந்த மாதிரிலாம் இல்லை நண்பா. ஆனால் நல்லா நண்பா, முன்னாடியே வந்தோம், மதுரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. மதுரையிலேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியாக மதுரையிலேருந்து விடைபெற போகிறோம் நண்பா. அதாவது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ரித்திஷ் ப்ரோ அவரை மிஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நண்பா. அதனால் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பேசி நல்ல நேரம் போச்சுங்க எங்களுக்கு. நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துங்க. அப்படி நல்லா டைம் பாஸ் ஆச்சு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் கூட்டு போனார், பார்த்து எடுத்து நல்லா இருந்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது கன்னியாகுமரி தான் போகிறோம். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 240 கிலோமீட்டருக்கு நண்பா கன்னியாகுமரிக்கு மதுரையிலேருந்து. ஸோ நம்ம அங்கே தான் கன்னியாகுமரி தான் நமக்கு போயிட்டுருக்கோம். ஓகே நண்பா, நம்ம ட்ரிப் அப்படியே போய்ட்டு அமோகமாக போய்ட்டுருங்க. போகிற போக்கில் எல்லா ஊரையும் பார்த்து எடுத்துகிட்டு ஜம்முன்னு போய்ட்டுருங்க நண்பா, வேறு லெவலில். மதுரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எந்த ரூட் வழியாக போகிறோம்? திருமங்கலம் ரூட் வழியாக தாங்க போகிறோம். திருமங்கலம், அதுக்கப்புறம் விழுப்புரம், அப்படி அந்த ரூட் வரும் பார்த்தீங்களா? அந்த ரூட் வழியாக தான் நம்ம போய்ட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 220 சம்திங் கிலோமீட்டர் தான் நண்பா இருக்குது. டேரெக்டாக கன்னியாகுமரி தாங்க போகிறோம். ரைடை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய கண்டிஷனாக வந்துட்டு நண்பா. அதை நினச்சா தான் நண்பா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இது எப்போ தொடங்கணும் எப்போ முடிக்கிறாங்க, டக்கு நாள் போயிட்டுங்க. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு தாங்க தொடங்கணும் வரையே இருந்து. பட் பார்த்தீங்களா அதுக்குள்ளே டக்குன்னு நாளும் போயிட்டு ரைடு எல்லா இடத்துக்கும் கவர் பண்ணியாச்சு, போயிட்டு வந்தாச்சு நண்பா. ஸோ சேட் நண்பா, ஸோ சேட். நெக்ஸ்ட் ரைடு நண்பா, அடுத்த ரைடு இதோட பெரிய ரைடாக இருக்கும் நண்பா. பிளான் பண்ணி அடுத்த தடவை போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ரைடு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணால் ஜம்முன்னு போகணுங்க. அந்த மாதிரி பிளானும் நறுக்குன்னு இருக்கணும், ஜம்முன்னு செட்டப் ஆகி போகணும் நண்பா. அந்த ரைடில் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த ரோடாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஊரில் வண்டி ஓட்டினா டிரைவிங்காக இருக்கட்டும், ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிருக்குப்பா. சொல்ல போனால் பீப்புள்ஸை நிறைய பேர்ட்ட பேசணுங்க. அதெல்லாம் நல்ல ஒரு எங்கேருந்து வரீங்க அப்படி இப்படின்லாம் விசாரித்தாங்க. அப்புறம் வச்சோம், அவ்வளோ தூரம் வரீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. நல்லா இருந்துங்க. பைக் பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒரு காரில் வந்தால் சரி ஓகே, இல்லைன்னா இதெல்லாம் ஒரு பெரிய இந்த வேன்லேயோ இதுலேயோ வேறு இதுலேயோ போனால் வச்சிடலாங்க. பைக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப 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 கஷ்டங்க. இது ரொம்ப டேஞ்சர் தான். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தானேங்க. ஃபுல்லாக ஓட்டிகிட்டே தான் இருக்கணும், கவனமாக ஓட்டணும். அதுலேயும் நிறைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டங்க. நண்பர்களே, கயத்தார் டோல்கேட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. கோவில்பட்டி மதுரையில் தாண்டி கோவில்பட்டியையும் தாண்டி நம்ம கயத்தார் டோல்கேட்டு வந்தாச்சு நண்பா. ஸோ கிட்டத்தட்ட 150-60 கிலோமீட்டர் தாண்டி வந்துடும் நண்பா. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணியா 1.25 மணி ஆகுது நண்பா. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன பேலன்ஸ் நமக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் தான் நம்ம இருக்குது. இங்கே கடையில் விட்டு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். இன்னும் 110 கிலோமீட்டர் இருக்கும் நண்பா. ஏலோடை இங்கேம்மா இல்லோடமா நண்பர்களே, 150 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமும் 2 மணி நேரம் உள்ள தாங்க இருக்கும். 2 மணி நேரம் கூட இருக்காது, 1.5 மணி நேரம் தான் இருக்கும். ஓகேன்பா, இந்த ஷாப்பு கயத்தர்கிட்ட ஒரு டீ ஷாப்புக்கு வந்தாச்சு. இங்கே டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும் நண்பா. நண்பர்களே, டீ ஷாப்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ டீ ஷாப்லேருந்து கிளம்பிட்டோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து நான் இந்த ட்ரெஸ்ஸு ஓஹோ மை காட். நண்பர்களே,
கிளம்பியாச்சின்னு இது இப்போ நம்ம கரெக்டாக என்ன ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா காயத்தா டோல் கேட்டுங்க. நான் இங்கேருந்து ஐயோ மேப் வைக்கலையே, வெயில் எப்படி அடிக்க நினைக்கிங்க? ஒரு மாறுபட்டு அடிங்க, வெயில் அடிக்கலைங்க, ஆனால் காற்றா இருக்குங்க. அதுதாங்க உங்கள் பெரிய மேட்ராகவே இருக்கு. கொஞ்சம் நஞ்ச வெயிலாங்க அடிக்கி, ஆனால் காற்று அடிக்கிறப்பா. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 116 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம நார்வேலுக்கு. ஓஹோ, பக்கத்தில் வந்துட்டு அங்கே இன்னொரு 1 hour 1.5 மணி நேரத்தில் போயிடலாங்க. இப்போ நம்ம கரெக்டாகிட்டு இங்கே நிற்கும், அதாவது கைத்தா டோல்கேட்டில் நிற்கும். இன்னும் இங்கேருந்து டேரெக்டாக போக வேண்டியதாங்க. வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கொதிக்குங்க, இன்ஜினெல்லாம் சொல்லவே வேண்டாம் நண்பா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் காற்று தாங்க அடி, என்ன காற்று. அதாவது ரன்னிங்கில் போகும்போது எவ்வளோ வெயில் அடிச்சாலுமே ரன்னிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா காற்று இது தெரியாதுங்க. அந்த காற்று ஃப்ளோவில் அப்படியே அந்த ஹீட்டு தெரியாமல் போயிடும் பார்த்துக்கோங்க. பட் ஒரு கட்டத்தில் அதாவது கோவில்பட்டி தாண்டிங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போட்டு அடி அடிச்சதுங்க அனல் காற்று. மன வேதனை ஆகிட்டுங்க, எங்கே உள்ள அவ்வளோ அவிய தொடங்கிட்டுங்க ஆட்டோமேட்டிக்காட்டு. ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அந்த நிலைமையில நண்பா. ஆஹா சுடு. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம நேராக நார்வேலி போய்ட்டு மீதை பார்க்கலாங்க. இன்னும் 1.5 மணி நேரம் தான் அவங்க காணிக்குது. ஸோ நம்ம அதில் 1.5 மணி நேரத்துக்கிட்ட போயிடலாங்க. ஓகே, நம்ம மீதி ரூட் அங்கேயே பார்த்துக்கலாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டோம், அதாவது நம்ம நார்வேல் டவுனுக்கு வந்துட்டோங்க. ஸோ நம்ம ரீச் ஆகிடுச்சு நம்ம நெகட்டிவ் பிளேஸுக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போதைக்கு நம்ம கரெக்டாக வந்துட்டோங்க. என்ன நண்பா, நம்ம சீரீஸ் இதோடைய முடிவடைகிற தருணம் வந்துட்டுங்க. அதை நினச்சாதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி எங்கெல்லாமோ போயிருக்கோம் நண்பா. எப்போல்லாம் எந்தெந்த பிளேஸ்லாம் போயிருக்கோன்னு ஒவ்வொரு வீடியோலையும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்துருவாங்க. ஸோ ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான் நம்ம ஏறி இருக்கோம். அட் அ டைமில் 3 ஹில்ஸ் ஏறி இருக்கோங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நண்பா, எந்த பிளேஸுக்கெலாம் போயிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள் நண்பா. இன்னும் இது மட்டும் இல்லை நண்பா, இன்னும் போக நிறைய பிளாக்ஸ் இருக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பெரிய ரைடுன்னு இருக்கு நண்பா. அது ரொம்ப பெரிய பட்ஜெட்டும் கூடங்க, ரொம்ப ரைடும் பெருசுங்க. அதில் இப்போ நம்ம இப்போ போட்ட ரைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் ரைடு போட்டிருந்தோம் நண்பா. ஸோ 2000 கிலோமீட்டர் ரைடில் இப்போ ஆக்சுவலாக 1700 கிலோமீட்டர் மேலே ஓடிட்டுங்க. ஸோ 1800 கிலோமீட்டர் கிட்ட ஓடிட்டு நண்பா நமக்கு. ஸோ 2000 கிலோமீட்டர் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியாச்சு நண்பா. பிளான் போட்டாங்க, அதாவது கேகே ரைடர் ஸ்கெட்சு போட்டால் மிஸ் ஆகுமாங்க, அந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக பிளான் போட்டோம். ப்ராப்பராக எங்கேயுமே சொதப்பாமல் ரைடில் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக போச்சுங்க. எல்லா பிளேஸும் பார்த்துட்டோம் நண்பா. எதெல்லாம் பிளான் பண்ணிட்டு போனோமோ ஸோ அந்த பிளேஸ் அவ்வளோத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ரைடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோம் நண்பா. ஸோ அதுவும் இப்போ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நண்பா. அது கிலோமீட்டரும் சரிங்க, பட்ஜெட்டும் சரிங்க, இதோட டபுள் மடங்கு இருக்கு நண்பா. இப்போ ரீச் ஆகிறதுக்கே சில நாட்கள் ஆகும், அந்த மாதிரிப்பட்ட இடங்க அது. ஸோ ரொம்ப பெரிய இடம் தான், லாங் தான் அது. ஸோ அங்கே தான் நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் நம்ம அங்கே தாங்க வைக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் பிளானிங்லாம் போட வேண்டியிருக்கு, கொஞ்சம் ப்ளூ பிரிண்ட்டு கொஞ்சம் பிளானிங்லாம் போட்டு நம்ம அதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ண வேண்டியது நண்பா. ஸோ அந்த அப்டேட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அப்டேட் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வரும், பார்க்கலாம் நண்பா. அடுத்தது இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணியாச்சு நண்பா. சொல்ல போனால் நண்பர்களே, இது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா. ஏன்னா 2000 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நம்ம ரன்னிங்லேயே அடிச்சிருக்கோம். ஸோ அது நமக்கு ஃபஸ்ட் டைமுங்க. அதனால தான் நண்பா நமக்கு ரொம்ப ஒரு இதாகவே இருக்குங்க. சொல்ல போனால் நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸுங்க. நிறைய ஊரை பார்த்தோம், அது இல்லாமல் நிறைய மக்கள் பார்த்தோம், நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, நிறைய பேசணும், எல்லாமே பார்த்தோம் நண்பா. ஸோ அதெல்லாம் மெமரி தாங்க, மெமரிஸ் தான், வேற வழியே இல்லை நண்பா. போனதுக்கு ஒருத்து நண்பா. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து எடுத்து நல்ல வியூலாம் எப்படி இருந்துங்க ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷன்லேயும், சும்மாவே சொல்லண்டாம், அந்த மாதிரி தான் நண்பா, வேறு லெவலில். ஸோ ஃபைனலாக நம்ம இடத்துல ரீச் ஆகிட்டோம். ஸோ எவ்வளோ இடத்துல லாங்குங்க, எவ்வளோ இடத்துல ட்ராவல் பண்ணி வந்துருக்கோம் நண்பா. வர வழியில் இப்போ தாங்க கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல. மணி எத்தனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி ஆகுதுங்க. 4 மணி தாங்க ரீச் ஆகிருக்கும் ஈவினிங் போல். ஸோ அந்த வர வழியில் பாதி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கோவில்பட்டி அந்த ஏரியாவை தாண்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலுங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மழையை கூட தாங்கிடலாம் நண்பா, வெயிலை தாங்க முடியாது, நல்லா பச்சையாக தெரியுதுங்க. ஸோ சேடாகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல நண்பா, நம்ம அப்படியே வந்துட்டோங்க ஒரு ஃப்ளோவில். வெயில்னா கூட வச்சிருக்கலாம், அனல் காற்றுனா எப்படிங்க இருக்கும் அந்த டைமில். அந்த அனல் காற்றுல தான் எனக்கே தெரியுது, இதுதான் அனல் காற்று. அப்படியே அந்த மாதிரி
இதுதான்டா அனல் காத்தா அந்த மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு நண்பா. ஸோ செம்மையாக இருந்துங்க ரைடு. ஸோ அது இல்லாமல் நண்பர்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ஃபஸ்ட் டைம்னால தாங்க இந்த vlog கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் இது பிரச்சனை இல்லை நண்பா. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் கண்டிப்பாக, நான் நம்பிக்கை இருக்குது. ஸோ போக போக டெவலப் ஆகி வேறு லெவலில் நம்ம vlogலாம் வருங்க நம்ம சேனலில். ஸோ அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. இன்னும் இதை வரைக்கும் பெரிய பெரிய இடத்துக்குலாம் போக போகிறோம். பல கிலோமீட்டர், பல நாடுகள் தாண்டி போக போகிறோம், பல மாவட்டங்கள் தாண்டி போக போகிறோம். ஓகே நண்பா, நம்ம அதாவது நம்ம 2000 கிலோமீட்டர் எபிசோடு இதோடு முடியுதுங்க. நம்ம பயணம் முடியாதுங்க, நம்ம எபிசோடு தான் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பயணம் பெரிய பட்ஜெட்டில் ஒன்று இருக்குங்க. ஸோ பெரிய பிளானாகவும் இருக்குது, பட்ஜெட்லேயும் ஒன்று நண்பா. ஸோ அதை கண்டிப்பாக நான் வர வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ இதோட நம்ம 2000 கிலோமீட்டர் சீரீஸ் முடிவடைந்தது. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நண்பா. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் KK ரைடர். நன்றி, வணக்கம்.